வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. இன்னைக்கு 2 விஷயங்கள முக்கியமா சொல்லப் போறேன். ஒண்ணு உலகநாயகன் கமல்ஹாசன் சம்மந்தப்பட்டது, ரஜினி சம்மந்தப்பட்டது. இன்னொன்னு இந்த தேர்தல் சம்பந்தமான சில வேடிக்கைகள பத்தி முன்கூட்டியே உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதாவது இடைத்தேர்தல் ஆர்கே நகருக்கு நடந்தது. அதுல நம்ம டிடிவி தினகரன் போட்டியிட்டு ஜெயிச்சார். அந்த தேர்தல்ல நம்ம நடிகர் விஷால் போட்டியிட்டார். போட்டியிடுவதற்காக அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 300 பேரோட மோட்டார் பைக்கில் பட்ட 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 படன்னு இறங்குனாரு. இறங்குனோன்னே விடு விடு விடுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாரு. வரிசையில் நிற்கிறான் ஏகப்பட்ட வேட்புமனுக்கு அளிக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் என்ன நினச்சிக்கிட்டு போகிறீங்க, வரிசைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வரிசையில் நிற்க வச்சாங்க. இவர் எதிர்பார்த்தது போனது வேற, அவங்க அதிர்ச்சி கொடுத்தது வேற. இவருக்கு 68ஆம் நம்பர் வரிசை சீட்டு. அந்த 68வது சீட்டுக்கு அந்த வரும்போது தான் அவர் உள்ளே போகணும். இவருக்கு பின்னால் வந்தாங்க தீபா, ஜெயலலிதாவுடைய அக்கா பொண்ணு தீபா. அவங்களுக்கு 91ன்னு நினைக்கிறேன் வரிசை சீட்டு. அவங்க இவருக்கு பின்னால் தான் நின்னாங்க. இவர் போய் வேட்புமனுவை கொடுத்தாரு. தாக்கல் பண்ணி பார்த்துட்டு அதில் கையெழுத்து போட்டவங்க பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது நாங்கள் கையெழுத்து போடல, அது எங்கள் கையெழுத்து இல்லை, யாரும் போலியாக போட்டிருக்காங்க, ஆகவே இது எங்கள் கையெழுத்து இல்லைன்னு வேட்புமனு அதிகாரிகிட்ட இவர் ஏதோ எல்லாம் சொல்லி சமாளித்து வெளியே வந்தார். சரி, உங்கள் மனு ஏற்கப்பட்டது அப்படின்னு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து ரொம்ப ஆர்வமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், ஆர்கே என்ன அதான் தெரியுமில்ல, நடிகர்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு செய்தி வருது, உங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு. அதிர்ச்சி இவருக்கு. உடனே போராட்டம், தர்ணா, அக்கிரமம், இல்லாததெல்லாம் சொல்லி என்னுடைய வேட்புமனுவை நிராகரித்து விட்டார்கள், ஆகவே நான் சும்மா விட போவதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனையை பண்ணி அப்புறம் ஒரு வகையாக வேறு காரணங்கள், சில காரணங்கள் எல்லாம் சொல்லி ஒரு வாதாடி, சரி உங்கள் வேட்புமனு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தேர்தல் அந்த அதிகாரி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தார். வெளியே வரும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. டைரக்டர் சேரன் இருக்கார்ல, அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டார். இந்த தேர்தலில் விஷால் போட்டியிடக்கூடாது, இது நம்ம சங்கத்துக்கு விரோதமானது, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம். அவர் இங்கே வரணும், வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தகவல் இவருக்கு வருது, ஐயா நீ வேட்புமனு தாக்கல் பண்ணாத, விலகிட்டு பேசாமல் சேரு, உன்னால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகிட்டு இருக்கு, சேரன் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வந்த உடனே வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரிக்கிறதா சொல்லிட்டு இவர் வந்துட்டார். இந்த மாதிரி கூத்துக்கள் வருகிற 2026ஆம் தேர்தலில் நடக்குமோ அப்படிங்கிறதாக ஒரு சும்மா நினச்சி பார்த்தேன். மறுபடியும் விஷால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு அறிவிச்சிருக்காரு, பொண்ணுங்க ரெடியாக இருக்குது. அந்த ஒரு குஷியில், மஜாவில் நான் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், என் தொகுதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதை நினச்சி பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட முன்னதாகவே சொல்லி பதிவு பண்ணிவிட்டு அடுத்த செய்திக்கு போகிறேன். நான் முதல்ல நான் தான் ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தேவர் மகன் படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும் போது அதுக்கான பெரிய தேவர் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேரை சொல்லலை, ஏன்னா அதிகாரபூர்வமாக சொல்வதற்காக எனக்கு யாரும் சொல்லலை, நான் கேள்விப்பட்ட செய்தி. அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை நான் சொல்கிறேன், ஜாடமாடையாக தான் சொல்கிறேன். அதனால் பெரிய தேவருடைய இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் இளையராஜாவினுடைய இசை சேர்ப்பு வேலையும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொன்னேன். ஆனால் அப்போ யாருமே நம்ம கமல் சார் ரசிகர்கள் முதற்கொண்டு யாருமே எனக்கு ஆதரவு தரலை, யாருமே அவ்வளவாக சப்போர்ட் பண்ணலை, ஃபாலோவர்ஸும் வரல. இந்த வருத்தம் எனக்கு இருந்தாலும் நான் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, எவர் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, நான் உண்மை அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் தான் சொல்லுவேன்.
அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருக்குமானால் அதை நான் சூச்சகமாக சொல்லுவேன். இது மற்றபடி ஆர்ப்பரித்து ஒரு இட்டுக்கட்டி ஒரு பிரபலமாக ஆக்கணும், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையிலலாம் நான் கம்பி கட்ட மாட்டேன். கம்பி கட்டுற வேலை எனக்கு தெரியாது. நான் வந்து உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்போ நான் வந்து செய்திகளை சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி திடீர்னு ஒரு ஊடகத்தில் பார்க்குறேன், ஒரு வீடியோ போகுது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவசரமாக பம்பாய் புறப்பட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ என்ன அவசரம்? இப்போ தானே பாம்பேலேருந்து ஒரு டைரக்டர் வந்து உலகநாயகன்கிட்ட பேசிட்டு போனார் கல்கி 2 சம்மந்தமாக. அதுக்குள்ளே புறப்பட்டு போயிட்டாருன்னா இங்கே ஷூட்டிங் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான மனக்குழப்பங்களோட விசாரிக்க அவர் வீட்டில் தான் இருந்தார். கமல் வீட்டில் தான் இருந்தார். அவர் அவசர பாம்பேக்கும் போல எங்கேயும் போல. என்னடா அது கூத்தா இருக்குது. இப்படிப்பட்ட மாதிரி எல்லாம் சிலர் சொல்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? மற்றபடி இப்படியெல்லாம் போட்டால் தான் அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வர்றாங்க. அதுக்காக சொல்கிறேன். இதுக்காக எல்லாரையுமே நான் வந்து குற்றம் சொல்லலை. ஃபாலோவர்ஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக சிலர் வந்து இட்டுக்கட்டியும் பேசுகிறாங்க, வேறு மாதிரியும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி என்னால் பேச முடியாது. இப்போ வந்து இப்போ கமல் சார் வந்து அடுத்த படம் வந்து அவருடைய பல்காக ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்கிறதுன்னு நம்பப்படுகிறது. நம்ம அந்த இதுக்கு கல்கி 2க்கு தான். இந்த கல்கி 2ல் மொத்தம் 3 பேர் தான் வர்றாங்க. அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன், பிரபாஸ். இந்த 3 பேர்களிடையே அமிதாப்புக்கும் கமல் சாருக்கும் தான் மோதல். இந்த 2 பேருக்கும் தான் மோதல். படம் முழுக்க இவர்கள் தான் நிரம்பி இருக்காங்க. இப்போ எனக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தா மறுபடியும் ரீஎன்ட்ரி பாம்பேக்கு கொடுத்துருவார், கம்பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. தூள் கிளப்பிடுவார். இவருக்கு முன்னால் மற்ற நடிகர்கள் வந்து அவ்வளோவாக ஈடுபட மாட்டாங்க. இது வந்து என்னுடைய கருத்து அல்ல, மற்றவர்கள் சொன்னது. அதாவது எனக்கு தகவல் சொன்னாங்கல்ல, இந்த கல்கி சம்பந்தமாக சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன தகவலை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஆகவே இந்த கல்கி 2ல் கமல் சார் வந்து முக்கியமான ஒரு இடத்த பிடிப்பார். இந்தியாவே அவருடைய நடிப்பை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு இன்னொரு செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதாவது ஆர்கேஎஃப் தயாரிக்கும் படத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மறுபடியும் இன்னைக்கு சொல்லப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக இல்லை, சிலர் நண்பர்களால் சொல்லப்பட்டது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கி அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன், திருத்தமாக சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத அடித்து சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனால் சிலர் சொல்கிறாங்களே அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இப்போ ரஜினி சார் வந்து கதை பிடிச்சி போச்சு, டைரக்டரையும் தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த படம் ரெடியாக தானே வரும் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த படத்தில் நீங்கள் சொல்கிறீங்க 2 பேர் நடிக்க போகிறதாக சொல்கிறீங்க. 2 பேருமே ஜாம்பவான்கள். கமலும் ஜாம்பவான், ரஜினியும் ஜாம்பவான். பின்னி எடுத்துருவாங்க. 2 பேருமே உலக அளவில் புகழ்பெற்ற நடிகர்கள். அதில் நீங்கள் ரஜினிகிட்ட கதை சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாரு. சரி, அடுத்து நீங்கள் கமல்கிட்ட சொல்லி ஓகே வாங்கணுமா வாங்கலை வேணாமா? அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டாங்களா? அதான் நீங்கள் சொன்னீங்களா? அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டாங்க, அவருக்கு டைரக்டும் சம்மதம் அப்படிங்கிற தகவல் அவர் சொன்னாரா? இதை யாருமே சொல்லலையே, இதை யாருமே கேட்கவும் இல்லையே. அப்படி இருக்க எப்படி ஒரு சாரல் எப்படி 2 ஜாம்பவான்களுடைய தராசு தட்டில் வச்சிங்கன்னா 2 சமமாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் ஒரு தட்டு தாழ்வாக இருந்தாலும் இன்னொரு தட்டு உயர்வாக இருந்தாலும் அந்த விளைவு வந்து மிகவும் மோசமாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் பெரிய நடிகர்கள். ஆக 2 பேரும் தங்களுடைய இமேஜை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அட என்ன நீ இப்படி சொல்கிற, சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து 2 பேரும் இணைகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதான் நம்ம கமல் சாருடைய மகளும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, 2 பேரும் சேர்றதை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கோம், உங்களை மாதிரியே ஆவலாக இருக்கோம் அப்படின்னு.
சேர்றத பார்க்கணும்னு ஆவலாக இருக்கீங்கன்றதெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கப் போகிறார்கள்னு யாராவது சொன்னாங்களா? அவங்கள யாராவது சொன்னாங்களா? கமல் புரொடக்ஷன் தயாரிப்பார். ஆர்கேஎஃப்ல தயாரிப்பார். அதில ரஜினி நடிப்பார். இதுதான் சாத்தியம். இதைத்தான் அவங்க 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமல் சாரும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரஜினி சாரும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதற்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெல்சன் தயாராக இருக்காரு, அடுத்து நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா, அதே நெல்சன் வந்து கமல் சார்கிட்ட கதை சொன்னாரா? இல்லையே. சரி, அதே நெல்சன் வந்து இந்த படத்துக்கு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ஐயா ரஜினிகாந்த் கமல் சேர்ந்து நடிக்க போகிறாங்கய்யா, நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அது உண்மையாக இருக்கும், அது உண்மைதான் ஐயா அப்படின்னா, நெல்சனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா? அவரால் முடியுமா? ஜெயிலர் 2 முடிஞ்சவொன்னே அவருக்கு உடனடியாக வேலை எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற படம், அந்த படத்தினுடைய டைரக்ஷன் அவர் தான். ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்க நேரத்தில் அவர் அதை விட்டுட்டு இங்கே வருவாரா? அப்படி வர முடியுமா? வந்தால் உடனடியாக அதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்போ என்டிஆர் நடிக்கிற படம் எப்போ வரும்? இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அவங்க யாரும் சிந்திக்காமல் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, ஆர்கேஎஃப் தயாரிக்குது, ரஜினி நடிக்கிறாரு, சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சாத்தியமா? நான் விசாரித்தேன், என் மட்டத்தில் விசாரித்தேன். நெருங்கிய நண்பர்களிடம், ஆர்கேஎஃப்இல் உள்ள நெருங்கிய நண்பர்களிடம் கேட்டேன். சிரிக்கத்தான் செஞ்சாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் நீங்களே கேட்குறீங்க அப்படின்னு சிரிக்கத்தான் செஞ்சாங்க. ஆக அந்த நண்பர்கள் செய்தி தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைத்த ஆதாரம் அப்படி, எனக்கு கிடைத்த ஆதாரம் இப்படி. ஆகவே எது உண்மைங்கிறது உங்கள் தீர்ப்புக்கு விட்டுறேன். நீங்கள் எது சரியாக இருக்கும்னு நம்புறீங்களோ அதை நம்புங்க. ஆனால் கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கிறதாக திட்டம் எதுவும் இல்லை என்பது எனக்கு தெரிந்த உண்மை. இந்த உண்மையை உரத்து சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.